வணக்கம். நம்ம மீரா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஞ்சி வத்தல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப் பச்சரிசி, 1/4 கப் ஜவ்வரிசி. இது நைலான் ஜவ்வரிசி, இதுவும் போட்டுக்கலாம். ஆனால் இதை விட மாவு ஜவ்வரிசி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ அதை போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம். இவ்வளோ தான் தேவை. அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு ஈர அரிசியை அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த ஈரமாவை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இந்த ஜவ்வரிசி வெந்துனே இருக்கிற கலவையில் ஊற்றிக்கோங்க. நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா வெந்த பிறகு ஷைனிங்காக வரும் பாருங்கள். அந்த நேரத்தில் பச்சை மிளகா, சீரகம், உப்பு 3த்தையும் போட்டுக்கோங்க. நம்மளுடைய கஞ்சி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழை மொட்டை மாடியில் ஒரு துணியில் சின்ன சின்னதாக போட வேண்டியது தான். இது ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காயணும். இதை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து, ஒரு 2 மணி நேரம் பொறுத்து அந்த துணியை நம்ம நவுத்தி வைக்கணும். அதுக்கப்புறமா மறுநாள் அந்த துணியை எடுத்து பின்னாடி பக்கமாக தண்ணி தெளித்தோம்னா முன்னாடி இருக்கிற வத்தல் தனித்தனியாக வந்துடும். அந்த வத்தல் இது தான். அதுக்கப்புறமா ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி அந்த வத்தலை நம்ம போட்டு எடுக்கணும். ஒரு 4 நாளாக போட்டு எடுக்கணும். ஏன்னா பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த வத்தல் பெருசாகிடும். அதனால் 4 நாளாக போட்டு எடுக்கணும். பாருங்கள், இதை நம்ம சாதத்தில், சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.